Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge day 3 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க. இப்போ ஒரு தேங்காய் முட்டாய் வீடியோ வந்து போட்டேன் இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி டப்பான்னு சொல்லிட்டு. அது வந்து நடந்து ஒரு 4-5 நாள், அதாவது எப்ப 4-5 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் வந்து நாங்க வெளில போயிட்டு சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு சாப்பிட்டு வந்த மாதிரி லாங் வீடியோல வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு, இப்ப வெயிட் லாஸ் இருக்கும்போது சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. இல்லவே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோ பார்த்துட்டு தான் தெரியும், ஒரு 5 daysக்கு முன்னாடி அதை எடுத்த வீடியோ. ஸோ அதை இன்னைக்கு வந்து எடிட் பண்ணி ஷார்ட்ஸ்ல வந்து போட்டேன். சரிங்களா? ஒர்க் அவுட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணலங்க. வீட்டு வேலைகளை நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து பார்ப்பேங்க. அனைத்து வேலைகளையும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மணி நேரம் நீங்க வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சூப்பரா வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 மந்த்ல எவ்வளவு கேஜி வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 1 மந்த்ல வந்து 5 kg 4 to 5 kg கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்ணும்போது சூப்பரா வந்து குறைக்கலாம். ஸோ அது உங்க கையில தான் இருக்கு. சின்னதா சீட் பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு டிலே ஆயிட்டே போகும். சரிங்களா? அப்போ அப்பாடா, நீண்ட நாளுக்கு பிறகு அக்கா வந்துட்டாங்க வெயிட் லாஸ் சேலஞ்சில் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நிறைய சிஸ்டருக்கு நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ பிடிச்சிருக்குது. ஸ்டார்ட் பண்ணவுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. கமெண்ட்ஸ் அதிகமா வருது, லைக்ஸ், இது வியூஸ், இப்படி எக்கச்சக்கமா வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப விரும்புறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வந்து சும்மா படுத்தாலுமே வெயிட் வந்து ஏறுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து மதியத்துக்கு மேல எனக்கு வந்து எந்த வேலையுமே கிடையாது. மதியத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவேன். மதியத்துக்கு மேல எனக்கு வந்து வேலை இல்லை. சும்மா கூட படுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. படுக்கலாம். இப்போ நானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று உடனே படுக்க கூடாது. கொஞ்சம் நேரம் சென்று படுக்கிறேன் அப்படின்னா என்னோட முதுகுக்காக, ஏன்னா நம்ம ஓடி ஓடி வேலை பார்க்கிறோம், இது பண்றோம் அப்படிங்கும்போது அது வந்து சோர்வ, முதுகு வந்து வலிக்கும், இடுப்பு வலிக்கும். சோ அது மாதிரி நம்ம ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா தூங்கக்கூடாது. சரிங்களா? அப்ப அந்த டயத்துல நீங்க இப்போ மதியத்துக்கு மேல வேலை இல்லைன்னா ஈவினிங் டயத்துல இந்த வாக்கிங் பண்றது, வாக்கிங் வந்து நல்லா 1 மணி நேரம் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சரிங்களா? சேம் வெயிட்டா இருக்கு சிஸ்டர், கரெக்டா நான் வந்து ஃபாலோ பண்றேன், கரெக்டா வாக்கிங் வந்து பண்றேன், கரெக்டா ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து நம்பர்ல வந்து சம்டைம் பிளக்சுவேஷன் ஆகும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்கா இருக்கும். இந்த மாதிரி 2-3 பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சேம் வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு கூட 2 days அப்படிதான் இருந்தது, பாத்திருப்பீங்க. சோ அது சம்டைம் வந்து பிளக்சுவேஷன்ஸ்ல நம்பர்ல வந்து நமக்கு குறையாம இருக்கும். ஆனா நம்மளோட இன்ச்சஸ்ல வந்து வேலை நடந்துட்டு தான் இருக்கும். சோ அதை பத்தி எதையுமே நீங்க ஒரி பண்ணிக்கிறாதீங்க. அது அப்படிதாங்க இருக்கும். சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. நம்மளோட வாட்டர் லெவல் இதெல்லாம் பொறுத்து சம்டைம் வந்து பிளக்சுவேஷன் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறையல அப்படின்னு நினைக்காதீங்க. அது போக டெய்லியுமே வெயிட் வந்து குறையணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்க கூடாது. சோ நம்மளோட வேலைகள் நடக்க நடக்க அதுவா தானா குறையும். டெய்லி வந்து குறையும் நினைக்காதீங்க. அது இம்பாசிபிள். சரிங்களா? சோ அதனால குறையும். அதற்கான வேலைகள் தொடர்ந்து ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும்போதுதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். அப்படி உங்களுக்கு டெய்லி வெயிட் வந்து செக் பண்றது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீக்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ வந்து இல்ல 2 weeks ஒரு ஒன்ஸோ வந்து நீங்க வந்து வெயிட் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்க வந்து உங்களோட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வாரத்துல எனக்கு 2.5 kg, அதாவது 2.5 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நாமக்கல்ல இருந்து பேசுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கான அது பலன் சிஸ்டர். சோ எனக்கும்
தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்குமே தேங்க்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதுக்கு கீழே நானும் நாமக்கல் தான் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் நாமக்கல் தான், உங்களோட ஷேர் யுவர் டயட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா இதேதான் எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு இருக்காங்க ரிசல்ட் வந்தவங்கள்ட்ட. நான் இங்க மூச்சு திணற நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அது ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? பண்ணுங்களேன். அடுத்தவங்க குறைச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டு என்ன இருக்கு? நம்ம சொல்றதுதான் அவங்க செய்யறேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே கமெண்ட்ல சொல்றாங்க. சோ அதுக்கு மேல நீங்க ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்கன்னு ஒண்ணும் புரியல. ஆனா அந்த ஒரு எடக்கு முடக்கா கமெண்ட் போடுற ஆளு அவங்க எப்பவுமே ஒரு ரூடா ஒரு மாதிரியாவே கமெண்ட் வரும். அது ஏனே தெரியல. ஒருவேளை என்ன பிடிக்கலையா அதெல்லாம் எனக்கு தெரியல. சோ ஆனா என்னோட வீடியோஸ் பார்த்து குறைச்சிட்டேன்ட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு கீழே உங்களோட டயட் பிளானஸ், உங்களோட ஷேர் யுவர் டயட் சார்ட் இப்படின்னு ஒரு 1000 இல்ல 100கணக்கான தடவை அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படி? அது ஏன் நம்ம சொல்றத ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாமே. அடுத்தவங்க குறைச்சதுக்கு அப்புறம் எப்படி குறைச்சிங்க? அவங்க நம்ம சொல்றதான் பார்த்து குறைச்சோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன்? ஆனாலும் அவங்கள்ட்ட ரிப்ளை அடிக்கடி கொடுத்துட்டேன் நானு. ஆனாலுமே ஏனே தெரியல அவங்களுக்கு என்னன்னே புரியல. அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா என்னன்னே புரியல. 1000த்துல ஒருத்தவங்க இப்படித்தானே இருப்பாங்க. சோ அது என்னன்னே தெரியல. சரி பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர், ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, அது எல்லாமே நான் கிளியர் பண்றேன். நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சூப்பரா குறைச்சிடலாம். எல்லாருமே இதுல வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாருமே ஒவ்வொரு டவுட் அது எல்லாமே கேட்டு அதை ஆன்சர் பண்ணி அதெல்லாம் பார்த்துதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் சொல்றேன். ஒரு வாரத்துக்கான டயட் சார்ட் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டயட் சார்ட் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோச் கிடையாது, நான் ஒரு நியூட்ரிஷியன் கிடையாது, ஒரு டயட்டிஷியன் கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படி இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு சிலர்லாம் வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க, அதுல வந்து எங்களுக்கு வந்து கோச் பண்ணுங்க அப்படிலாம் நான் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ப்ரொஃபஷனலா இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து பண்ணலாம். சோ இதுல வந்து என்னோட யூடியூப்ன்றது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட இதை வந்து ஷேர் பண்றதுதான். சோ அதுல உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லா இருந்து நீங்க பாருங்க. அதுக்குமே நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நீங்க கேட்கிற டவுட்ஸா இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் இந்த 30 டேஸ்மே நான் வந்து டயட் சார்ட் மாதிரி டெய்லி ஃபுட்ஸ் வந்து வெரைட்டிஸா உங்களுக்கு காட்டுறேன். சோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டா கருப்பு கவனி கஞ்சி மட்டுமே நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கூட ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா ஒரு அவிச்ச முட்டையோ இல்ல கொஞ்சம் அவிச்ச பயிர் வகையோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம் அந்த கருப்பு கவுனி கஞ்சியோட. இல்லைன்னா கருப்பு கவுனி கஞ்சி மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 11 மணி அந்த டைம்ல கூட ஃப்ரூட்ஸோ ஏதாவது இந்த மாதிரி பாயில்டு இந்த மாதிரி பருப்பு வகைகள் பயிர் வகைகள் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா முட்டை இந்த மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா நான் ஏன் டெய்லி டிஃப்ரெண்டா காட்டுறேன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து தெரியணும். சில பேருக்கு டெய்லி கருப்பு கவுனி கஞ்சி குடிச்சா அது வந்து எனக்கு இரிட்டேட் ஆகுன்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா என்னையெல்லாம் விட்டா, இப்ப நான் வீடியோஸ் போடாம என்னை விட்டா டெய்லி நான் கருப்பு கவுனி கஞ்சி காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். ஒண்ணுமே எனக்கு பிரச்சனை. எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சோ நிறைய பேர் சொல்றீங்க அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ரொம்ப சூப்பரா இருக்கும். கருப்பு கவுனி கொள்ளையும் சேர்த்து பண்றது, பார்லி பாசிப்பருப்பு இதெல்லாமே சேர்த்து பண்ணும்போது நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். ரொம்ப நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? 6 மந்த் முன்னாடி வரைக்கும் நான் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சிஸ்டர். கொஞ்சம் கேப் விட்டுட்டு அகைன் ஸ்டார்ட் பண்றதுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகி ஸ்ட்ரக் ஆகுது. அது கண்டிப்பா எல்லாருக்குமே உண்டு. சடனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல போயிட்டே இருப்போம், அது நல்லா இருக்கும். சரி அந்த வெயிட் லாஸ் தான் பண்ணிட்டோமே மெயின்டைன் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிப்போம். அப்போ அதுலயே நம்மளை இழுத்துருங்க. அது எல்லாருக்குமே உள்ள ப்ராப்ளம் தான் சிஸ்டர். அதை நம்ம அகைன் அந்த வெயிட் லாஸ்க்குள்ள வர்றது, ஹெல்தி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர்றதுன்னு போது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அது எல்லாருமே நம்ம மனசு அப்படி மாத்தி அப்படி கொண்டு வர்றதுதான். அதை எப்படி கொண்டு வந்து நம்ம அதை சக்சஸ் பண்றோம்ன்றதுலதான் இருக்கு. நிறைய பேர் அந்த முயற்சியே பண்ணாம என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணாமலேயே சிஸ்டர் என்னால வந்து ஃபுட் கண்ட்ரோலே பண்ண முடியல, என்னால டீ குடிக்காம இருக்க முடியல, என்னால மதியம் தூங்காம இருக்க முடியல, என்னால கரெக்டான சாப்பாடுலாம் சமைச்சு சாப்பிட முடியல, இப்படின்னு அவங்க கையில இருந்து செய்யக்கூடிய விஷயங்களையே அவங்களால செய்ய முடியல. உங்களோட பாடி உங்களோட பேச்சை கேட்கலன்னா வேற எந்த விஷயத்த நீங்க வந்து சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சோ அதனாலதான் நான் சொல்றேன், தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்களா? முடியும், எல்லாருனாலையும் முடியும்.
அந்த அகைன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குமே பாத்தீங்களா ஸ்ட்ரக் ஆகும் எல்லாருக்குமே. ஆனா அந்த மனம் பக்குவத்தை கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? கருப்பு கவுனி கஞ்சி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, 2 டைம்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸோ இது வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா இந்த பாயில்டு பண்ண சென்னா இல்லாட்டினா அந்த மாதிரி ஏதாவது பயிர் வகைகள் வந்து ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனா 2 வேளை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனா ஒரு சிலருக்கு இந்த கொள்ளு பயிர் வந்து சேர்த்திருக்கிறதுனால ஹீட் ஆகலாம். இல்லாட்டினா வந்து அதுல வந்து நிறைய பொருள் சேர்த்திருக்கோம், கொள்ளு கொஞ்சமா தான் அதுல ஆட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு அது பிரச்சனை ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வேளை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப கருப்பு கவுனி கஞ்சில கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியோ இல்ல தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட நம்ம வந்து சாப்பிடலாம். நார்மலா பிளைனா சாப்பிட்டாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்க பிளைனாவே சாப்பிட்டுக்கலாம். எம்டி ஸ்டமக்ல வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. டெய்லி வந்து குடிக்கலாமா அப்படின்ட்டு. குடிக்கலாம், ரொம்ப நல்லதுதான். ஆனா இன்னொரு விஷயம் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த வீசிங் பிரச்சனை, சளி தொல்லை வந்து டக்குன்னு சளி பிடிக்கிறவங்க எல்லாம் அதை டெய்லி ஃபாலோ பண்ண வேணும். அதே மாதிரி சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நீர் ஆகாரம் இல்லையா, நீர் சத்து உள்ள காய்கறிகள் வந்து சில பேருக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி ரெகுலரா பயன்படுத்தலாம். வீக்லி ஒரு 2 தடவை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் வந்து தப்பா பண்ணி நிறைய பேர் டெத் ஆகுறாங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் லிக்யூட் டயட் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இறந்ததா ஒரு நியூஸ் பார்க்கிறோம். ஏன் தான் இவ்வளோ நமக்கு கடவுள் அறிவுன்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, என்ன சொன்னாலுமா நம்புறது. இன்னொரு விஷயம், ஹெல்த்தியா சாப்பிட்டு நம்ம குறைக்கும் போதுதான், ஸ்லோவா குறைச்சாலும் அது நம்ம பாடிக்கு நல்லது. நிறைய விஷயங்கள் இந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு நம்ம சாப்பிடுறோம்ல கரெக்டான ஒரு பேலன்ஸ்ட் டயட். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுகர் லெவல்ல இருந்து பிசிஓடி, பிசிஓஸ், தைராய்டு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம வந்து தீர்வு காணலாம் இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான பேலன்ஸ்ட் டயட் பண்ணும்போது. ஸோ நீங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு வந்து கரெக்டானதை தேர்ந்தெடுத்து கரெக்டான அளவுல சாப்பிட்டு நம்ம வந்து சூப்பரா வந்து வெயிட் லாஸும் பண்ணிக்கலாம், நம்ம உடம்பையும் நல்லா வந்து பாத்துக்கலாம். அது கூட வந்து வாக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம்ட்டு அதிகமாவும் சாப்பிடக்கூடாது, நமக்கு போதுமான அளவா சாப்பிட்டா போதும். சரிங்களா? சோ அதனால ரொம்ப கவனமா இருங்க எல்லாருமே. சரிங்களா? எதையாவது பார்த்து எதையாவது ட்ரை பண்ணாதீங்க. நிறைய உயிர்கள் இந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதெல்லாம் வந்து செய்யாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. வறுத்த வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். இன்னைக்கு நான் வந்து ஸ்நாக்ஸா வறுத்தக்கடலை தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலைல வந்து நான் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அந்த கஞ்சி தான் குடிச்சேன். கருப்பு உளுந்து கஞ்சி வந்து குடிச்சேன். ஸோ அது மதியமுமே வந்து புரோட்டீனுக்காக மீன் குழம்புல உள்ள மீன் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ நான் ஈவினிங் ஸ்நாக்ஸா கொஞ்சம் வந்து பீனட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு, அது மற்ற பயிர் வகைகளோ இல்ல வேற எதுவும் சாப்பிடாத போது இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து எடுக்கிறது வந்து, ஏன்னா பீனட்ஸ்ல புரோட்டீன் இருக்கிற அளவுக்கு ஃபேட்டும் வந்து இருக்குது. ஸோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன். அதுவும் எடுத்துக்கும் போது ஒரு 2 ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன் இருக்குன்னா அது 2 ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது போக டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. 3 வேளை கரெக்டா சாப்பிட்டாலே போதுமானது. இன்னைக்காவது உங்களுக்கு கிரேவிங்கா தேவைப்பட்டால் அளவா நான் சொன்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் சூப்பர் 60.05. செம்ம இல்லையா? காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் காஃபி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வித்தவுட் எனி சுகர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து குடித்தேன் காலைல. அதுக்கப்புறமா வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுட்டு தம்பிக்கு வந்து பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ணுறேன் லஞ்ச் பாக்ஸ்க்காக. இது கோதுமையில் செஞ்ச பிரெட் தாங்க. சரிங்களா? ஒரு 2 பிரெட் மட்டும் டோஸ்ட் பண்ணி அவனுக்காக எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஆப்பிள் கட் பண்ணி லைட்டாக சால்ட்டு தூவி அப்படியே வச்சிட்டோம்னா அவனுக்கு அப்படியே வந்து கலமாமல் இருக்கும். 2 பிரெட் டோஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணி ஒரு வாழைப்பழம் வச்சு அவருக்கு வந்து பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாலும் வந்து ஆற்றி கொடுத்தாச்சு. குடிச்சிட்டு
ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து கிளம்பி விட்டாங்க. ஸோ அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு நல்லா சூடு பண்ணி வச்சிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்ட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை தான் வந்து வேலையை பார்த்தேன். கொதிக்க வச்சு சைடில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்களோட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கஞ்சி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இது பவுடர் அரைச்சி வச்சு ரெசிபிலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதை தான் ஒரு போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து எனக்கு வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எனக்கு நம்ம தண்ணியை வேணும்னா தனியாக கூட இது பண்ணலாம். ஆனால் சால்ட் தான் ஆட் பண்ணணும், வித்தவுட் எனி சுகருங்க. எந்த வகையான சுகருமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு மட்டும் உப்பு போட்டு கிண்டி சைடில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாட்டு சர்க்கரை தான் வந்து சேர்க்குறேன். அது கூட வந்து காய்ச்சின பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு குடிக்கிற பதம் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப கெட்டியாக இருந்ததில்ல. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா விரும்பி குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா காஃபியும் வந்து போட்டேன். என்னதான் இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி குடித்தாலும் கூட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும். அம்மாச்சிக்கு உளுந்தங்கஞ்சி, ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் காஃபி இதெல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக சாதம் வந்து குக்கரில் வச்சுட்டு சாதம் தான் தாளித்தேன். கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு ஹஸ்பண்டுக்கு 2 பாக்ஸில் வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய், அப்புறம் ஒரு வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த உளுந்தங்கஞ்சி உப்பு போட்டு பண்ணி வச்சிருந்தேன்ல, அது கூட வந்து ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி வச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போடுவோம் இல்லையா, அதெல்லாமே கழுவி வேலையை முடிச்சுட்டு அடுப்பையும் கையோட இன்னைக்கு வந்து தொடச்சி விட்டேங்க. பயங்கரமாக வந்து ஆகிட்டே இருக்கு, நம்ம சமைச்சிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால அப்பப்போ வந்து இது பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணிக்காச்சு. இனி வந்து அம்மாச்சிக்கு ஒரு 11 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ காஃபி வந்து கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறமா வந்து அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்காக வந்து ஒயிட் ரைஸ் வந்து நல்லா எப்பவும் போல் களைஞ்சு நம்ம வந்து ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவு வந்து பார்த்திங்கன்னா மில்லட் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ திணை அரிசி வந்து நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறேன். எந்த அரிசினாலுமே சேம் தாங்க, அதில் பார்க்கும்போது கூட நமக்கு வித்தியாசமே தெரியாது. அந்த மாதிரி அந்த 1/4 கிளாஸ் வந்து நல்லா களைஞ்சு அதையும் வந்து கழுவி போட்டுட்டு நல்லா வந்து அதையும் ஊற வச்சுட்டேன். 2 அரிசி ஊற வச்சிட்டோமா, அதுக்கப்புறம் சரி துணியை வந்து மிஷினில் போட்டுடலான்ட்டு அதையும் போட்டு விட்டுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சென்று அவங்களுக்கு ஒயிட் ரைஸை வந்து குக்கரில் வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து சுரக்காய் தாங்க கட் பண்ணி எடுத்தேன். சரி, சுரக்காய் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பொரியல் பண்ணிடலாம், டெய்லி கூட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு. சோறும் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வர ஆரம்பிச்சிடுச்சு. மீன் குழம்பு இருக்கு இல்லையா, ஸோ சுரக்காய் பிடிச்சா நல்லா இருக்கும்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து வரமிளகாவும் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு சேர்த்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம சுரக்காவை நல்லா தூள் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா இதை வந்து சுருள வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான வந்து சுரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஆயில் கம்மியாக இந்த சுரக்காயெல்லாம் நம்ம நிறையா சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அப்புறம் சோறு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் சரி குக்கரை வந்து வேறு அந்த இதை வந்து சாதத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு 4 கிளாஸ் அளவுக்கு வச்சோம் இல்லையா, அதுலேயே ஒரு 2 மடங்கு தண்ணி வைங்க, அவ்வளோதான். அதை வச்சு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி துணியை ஃபுல்லாக ரூமுக்குள்ளே காய போட்டுடலாம், கிளைமேட்டு சரியில்லைன்னு காய போட்டு வந்துட்டு அம்மாச்சிக்கு வந்து சாதம், மீன் குழம்பு, சுரக்காய் பொரியல்லாம் வச்சு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லையா? என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் கூட ஒரு காய்கறி சாப்பிடுங்க, அதுதான் நல்லது நமக்கு. அதுக்கப்புறமா வந்து நமக்கு குக்கர் வந்து ஒரு 2-3 விசில் போக வச்சுட்டு திறந்தா சூப்பராக வந்து வெந்து ரெடியாக இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு என்னெல்லாம் பருக்கையாக இருந்தால் ரொம்ப பிடிக்காதுங்க, அதனால தான் கொஞ்சம் லைட்டாக குழைவாக எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த திணையரிசி சாதம், மீன் குழம்பு, ஒரு 2 மீன் துண்டுங்க, 1 மண்டை 1 வால், அதுக்கப்புறம் நிறைய சுரக்காய் பொரியல் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக மதிய லஞ்சை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு முன்னாடியே பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறேங்க. எப்போவுமே சாப்பிட்றதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க, இல்லைனா அடுத்து சாப்பிட்டதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி குடிங்க, சரிங்களா? சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. கவனை டியூஷனில் விட போனால் சின்ன வாண்டு வந்தது, அவரையும் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சரி மாடியில் விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. காலையில் மழை பெஞ்சதுனால பண்ண முடியலை.
ஸோ 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணேங்க. எனக்கு 1-2 கிலோ தாங்க குறைக்கணும். ஸோ அதனால நான் பொதுவாகவே ஆக்டிவாக இருப்பேன். அதனால தான் நீங்கள் 1 hour வந்து நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா தேங்காய் மிட்டாய் டப்பா காமிக்கிறேன் இவ்வளோ கொட்டுறேன்னு பார்க்குறீங்களா? என்னோட ஹஸ்பண்ட் தாங்க தேங்காய் மிட்டாய் தேங்காய் பிஸ்கெட்லாம் பிடிக்கும்னு சொன்னதுனால இதை வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே. இவ்வளோ இருக்குது. இவங்களுக்கு தான் இங்கே பாருங்களேன் தூக்கி வச்சுட்டு இருக்கதை பாருங்க. நம்ம வேற வெயிட் லாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பல்லு பூச்சி பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். ஒரு சைடா சாப்பிடுப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுங்க. செம்மையா விட்டு விட்டு இன்னைக்கு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணும் போல இருந்ததுங்க. அதனால வேர்க்கடலையை தான் வந்து வறுக்கிறேன் நான். கொஞ்சம் உப்பு தண்ணி தெளிச்சு வறுத்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தெளிச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தோம்னா இந்த வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரோட்டீனாகவும் இருக்கும். வச்சு சாப்பிடலாம், இந்த மாதிரி வறுத்து சாப்பிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிளாக் காஃபியும் நான் வந்து கூடவே வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க. அவ்வளோதான், ஒரு 2-3 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து எடுத்துக்கணும். சூப்பராக வந்து கடலையை சாப்பிட்டுட்டு அந்த பிளாக் காஃபியை வந்து குடிச்சேன். இந்த மலைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் நிறைய அம்மாச்சிக்கும் கடலை வச்சு கொடுத்துட்டு காஃபியும் போட்டு கொடுத்துட்டேன். பசங்களுக்கும் கடலை வந்து வச்சு கொடுத்து சாப்பிட்டாங்க. அப்புறமா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அதெல்லாம் எடுத்துட்டு 6:30 ஆயிடுச்சு. என்னோட டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஓட்ஸ் தான் வந்து தண்ணியில் போட்டு அப்படியே கிண்டுறேன். தேவையான உப்பு போட்டு கிண்டிக்கலாம். சரிங்களா? ஸோ களி மாதிரி கிண்டிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். அது வந்து நான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி ஓட்ஸ் வந்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது குழம்பு இதை வச்சு சூப்பராக சாப்பிட்றலாங்க. ஸோ இந்த பாருங்களேன் ஒரு மீன் துண்டு இருந்தது. ஸோ அது கூட கொஞ்சம் குழம்பு அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நிறைய சொரக்காய் பொரியல் வச்சு சூப்பராக டின்னரை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீர்க்காய்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டின்னர் முடிச்சிட்டேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க எல்லாருக்குமே சாதம் மீன் குழம்பு இருந்தது. அப்புறம் சுரக்காய் பொரியலுமே இருந்ததுங்க. அதை வச்சு டின்னர் முடிச்சாச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் எடுக்கிறீங்கன்னா அடுத்து எதுவும் சாப்பிட்றாதீங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. மிஸ் பண்ணாம பாருங்க.